இந்த ரேஷன் அரிசியில் இட்லி சுட போகிறேன். இட்லி எப்படி இருக்குது தாளிச்சுவோம், சூப்பராக இருக்கும். அளவு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அளவு 20 அரிசி 2 டம்ளர் போடுவேன். பாருங்க, பச்சரிசி 2 டம்ளர் போடுறேன். 8 டம்ளர் அரிசி ரேஷன் அரிசிக்கு அதுக்கு தகுந்த ஊன் போடுறேன். பாருங்க, ரேஷன் அரிசிக்கு போடுறேன். அளவு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. டம்ளர் ரேஷன் அரிசி, 2 டம்ளர் ஐயா அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி. தேவையான உளுந்து போடுறேன். உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். கூட அரை டம்ளர் மாவு சொல்லி போடுறேன். பாருங்க, கொஞ்சம் உப்பு போட்டு அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ரேஷன் அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிறக்காக உப்பு போட்டிருக்கிறேன். இட்லி விலையேன்னு வரும். இப்படித்தான் தொளிச்சு உளுந்து பார்க்கணும். ஊற்றக்கூடாது. வந்து கெட்டியாக ஆட்டி இருக்கணும். நல்லா கட்டியாக நல்லா பஞ்சாட்டம் ஆட்டணும். பந்து இருக்கணும். கெட்டியாக முடிஞ்ச அளவு கெட்டியாக எடுக்கணும். உளுந்து பருப்பு வடக்காட்டுற போல கெட்டியாக எடுக்கணும். போதுமா? நல்லா இப்படி பந்து பார்த்தா கெட்டியாக தோண்டிடுங்க. பாருங்க, உளுந்து ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து அரிசி ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் போடுறேன். அது கூடவே அரிசி போட்டு நல்லா ஆட்டுறோம். நம்ம 2 கிலோ அரிசி போட்டிருக்கோம் மொத்தமா. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போட்டோம், மறுபடியும் இன்னொரு டைம் போட்டு ஆட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ அரிசி மாவு ஆட்டி முடிச்சாச்சுங்க. நல்லா ஓரளவுக்கு ரொம்ப புறணையாகவும் இல்லாம ரொம்ப நைஸாகவும் இல்லாம ரவை பதத்துக்கு எடுத்துக்குங்க. உளுந்து மாவு கூட அரிசி மாவையும் போட்டு ஒட்டுக்கா அளவான உப்பும் போட்டு கலக்கிறோங்க. நல்லா கலக்கிக்கணும். 2 சேர்த்தி கலக்கிட்டு நைட் ஃபுல்லாக வச்சிடணும். நம்ம போட்ட 2 கிலோ அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து இவ்வளோ மாவு வந்திருக்குதுங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சிடணும் நைட் ஃபுல்லாக. இனி காலையில் மறுபடியும் இட்லி ஊற்றுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இட்லி வருதுன்னு பாருங்கள்.
இன்னைக்கு வீட்டில் கடலமுத்து சட்னி செய்ய போகிறாங்க. நிலக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு நிலக்கடலையை வறுத்து 100 கிராம் கடலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சம் புளி அது கெடாமல் இருக்கிறதுக்காக, சட்னி கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 பச்சை மிளகா. இதெல்லாம் 4 பேருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய். தேங்காய் தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு டேஸ்ட்டுக்கு. உப்பு ஒரு 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டுருக்காங்க. பொடி உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அடித்த பிறகு இது போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, புளி 3ஐயும் அடித்ததுக்கப்புறம் இதை அடிப்பாங்க. அடுத்தது நேற்று அரைச்ச மாவு, அது இந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சு. மாவு பாருங்க. சக்கரை சொல்லணுமா? சரி, நானே சொல்லிக்கிறேன். அந்த காலத்து முறையில் துணியை போட்டு செய்கிறது. இந்த தடவை இப்போ உள்ள எண்ணெய் தடவையெல்லாம் செய்கிறாங்க. இதுதான் சரியான முறை. பாருங்க. தண்ணி சூடாயிடுது, ஊற்றி வைக்கிறேன். ஒரு சட்டை ஊற்றிட்டு அடுத்து வைட்டோம். இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் கலப்பு கூடவே ரெண்டு வரமிளகா, சட்னி அரைச்சி வச்சிருக்கு. காய்க்கிறேன். உள்ள ஊற்றுறதுல அவ்வளோதான். இட்லி ரெடி ஆனதுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க பாருங்க, வெந்துக்குது.